ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 1/2 kg அளவு நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சோம்பு 1/2 டீஸ்பூன், பூண்டு ஒரு முழு கட்டி அளவு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், சாம்பார் பொடி, மல்லித்தூள், கருவேப்பிலை. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சோம்பு போட்டு பொரிய விட்டுறலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டும் சேர்த்துக்கலாம். தோல் உரித்து தான் சேர்க்கணும், இடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படியே கூட தோலோடையும் சேர்த்துக்கலாம் கழுவிட்டு. இப்போ சிம்மிலேயே வச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப பூண்டு இது கரிஞ்சிடக்கூடாது. இப்போ பூண்டு ஓரளவுக்கு அந்த வாசனை வந்ததும் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி, மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் சேர்க்கல, சாம்பார் பொடி போட்டாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசால் அரிசி பருப்பு சாதத்துக்கு சைடிஷாக செய்கிறேங்க. தக்காளி சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ மசாலாலாம் ஓரளவுக்கு நல்லா அந்த மசாலா வாசம் போனதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி விட்டுருக்குறேங்க. ஏன்னா இது ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாதத்துக்கு தான் சைடிஷாக செய்கிறேன். அந்த பக்கம் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிட்டுருக்குங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன், சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சு பெரட்டி விட்டாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பைசி கிச்சன் ப்ளஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.